السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم أما بعد. அல்ஹம்துலில்லாஹ், நாம் அடைந்திருக்கும் இந்த ரமலானை மிகவும் பிரயோசனமான முறையில் கழிக்கும் நோக்கத்தோடு எமது ஈழானசப் ஒன்லைன் நிறுவனத்தினால் ஆரம்பம் செய்யப்பட்ட சீரா கேம்ப் நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் உஸ்தாத்மார்கள் மற்றும் ஆசிரியைகள், நிர்வாகத்தினருக்கும் பெற்றோர் பிள்ளைகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் ரமலானுடைய 7வது நாளை அடைந்துள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்நாளை பிரயோசனமான முறையில் நகர்த்திச் செல்ல எமது சீரா கேம்ப் நிகழ்வினால் இன்றைய தலைப்பான நபிகளாரின் மதீனா வாழ்க்கை வரலாறு என்ற தலைப்பை முன்னிறுத்துவதற்காக அல் ஆலிமா இஸ்லாமிய கற்கைநெறி மற்றும் அரபு மொழி பீடம் BA ஹானர்ஸ் இன் ஸ்பெஷல் டிகிரி HND இன் இங்கிலீஷ், டிப்ளமா இன் சைக்காலஜி லீட்ஸ் டு MA சஸ்னா நிதார் முஅல்லிமா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. ஒருத்தர் அட்மிட் பண்ணி நான் பேசுறது கிளியரான்னு சொல்லி கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாங்க. மூலியமா கேக்குது. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் வ அஹ்ஸன ஜஸா ஃபித்தாரே. இன்னைக்கு 1:30 ஆரம்பமாக இருந்த இந்த சீரா கேம்ப் வந்து 30 மினிட்ஸ் டிலே ஆகி ஆரம்பிச்சிருக்கு. எனிவே அல்ஹம்துலில்லாஹ், எந்த தாமதம்னு சொன்னாலும் அதுல ஒரு படிப்பின் ஒன்று இருக்குது. இந்த 30 நிமிஷங்களும் எங்களோட இந்த ரமலானுடைய இந்த நிமிடங்கள்ல மிகவும் கனதியானதும் மிகவும் பெருமதியான நிமிடங்களாகத்தான் நாங்க பாக்குறோம். அந்த வகையில இன்ஷா அல்லாஹ் அடுத்த 30 நிமிடங்கள் அதை விட பெருமதியானதாகவும் எங்களோட அறிவை வந்து மெருகூட்டக்கூடியதாகவும் எங்களோட ஆன்மீக சிந்தனைய உயிரோட்டக்கூடியதாகவும் இருக்கணும்னு சொல்லி முதல்ல நான் அல்லாஹ்க்கு ஷுக்குர் செஞ்சவளாக இன்ஷா அல்லாஹ் இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில நாங்க இன்றைக்கு பார்க்க போற தலைப்பு வந்து நபி அவங்களோட மதீனா வாழ்க்கை. ரசூல்லா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். யார் ரசூல்லாட பெயர் கேட்டும் அவர்கள் மீது சலவாத் செல்லவில்லையோ அவர் மீது நாசம் உண்டாகட்டும் என்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பெரிய ஒரு ஹதீஸ், பாரதூரமான ஒரு ஹதீஸ். இந்த ரமலானுடைய நாட்களை நான் அதை நினைவுபடுத்திட்டு இந்த செஷனுக்குள்ள போறேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப எங்களோட இந்த நபி அவங்களோட வாழ்க்கை வந்து எங்களுக்கு 2 கட்டங்களாக நாங்க பாக்குறோம். அந்த வகையில மதீனா வாழ்க்கையான கட்டம், மக்கா வாழ்க்கை கட்டம். மக்கா வாழ்க்கையில ரசூல்லா 53 வருஷங்கள் இருந்திருக்கிறாங்க. நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னுக்கு 40 வருஷங்கள், அதுக்கு பின்னால வகை கிடைக்க பெற்று 13 வருஷங்கள் மக்காவுல வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த மக்கா காலத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு அறிவு ஒன்று இருக்குதும். மக்கா வாழ்க்கை ரசூல்லா எந்த அளவு கஷ்டப்பட்டாங்க, தூதுத்துவத்தை, நபித்துவத்தை, அதே நேரம் வஹிய குர்ஆனுடைய நிழல்ல ரசூல்லா வந்து அவங்களுடைய வாழ்க்கைய சமூகத்தை வந்து அதனூடாக அழைக்கிறதுல எவ்வளோ சிரமப்பட்டாங்கன்னு சொல்லி நாங்க சீராக்கல்ல, அதே நேரம் ரசூல்லாட படிப்பினை தரக்கூடிய சம்பவங்கள்ல, அதே நேரம் வாழ்க்கை தரும் படிப்பினைகளாக நாங்க இன்ற வரைக்கும் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில இன்றைக்கு நாங்க பார்க்க போறது மதீனா வாழ்க்கை. மதீனா வாழ்க்கத்துல தொடக்கம் எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால் அது ஹிஜ்ரத். ரசூலுல்லா மக்காவுல பகிரங்க அழைப்பு, அதே நேரம் இரகசிய அழைப்பு. ரசூலுல்லா அல்லாஹ் கிட்ட இருந்து வஹிய குர்ஆன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வஹி அருளை பெற்றும் அதை வந்து சமூகத்துக்கு டிரெக்டாக ஸ்பாட்ல எத்தி வைக்கல. அந்த நேரம் அவங்க இரகசிய அழைப்பு செஞ்சாங்க. அதே நேரம் அல்லாட்ட இருந்து வகை வந்துச்சு பகிரங்க அழைப்பு செய்ய சொல்லி. அதே நேரம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால மக்காவுல வந்து கடும் எதிர்ப்பு அனுபவிச்சாங்க. கடும் எதிர்ப்புக்கு மத்தியில ரசூல்லாவோட சேர்ந்த சஹாபாக்களும் ஏனோ தானோண்டி இருக்கல்ல வகைய வந்து மிகவும் நுணுக்கமாகவும் அல்லாட்ட இருந்து கிடைக்க பெற்ற ஒரு அருளாகவும் தான் பார்த்தாங்க. கஷ்டங்களுக்கு மேல கஷ்டங்கள், இன்னல்களுக்கு மேல இன்னல்கள், சங்கடங்களுக்கு மேல சங்கடங்கள், எதுவுமே ரசூல்லாவ அல்லாமீன் அஸ்வாதிக, அதே நேரம்
வாக்குறுதிகளை நிறைவேற்றுபவன் என்று எவ்வளோ சொல்லி அந்த சமூகம் ரசூல்லா நுபுவத் கிடைக்கிறதுக்கு முன்னுக்கு வகி கிடைக்கிறதுக்கு முன்னுக்கு எந்த சமூகம் அல்லாமீன் என்று சொல்லிச்சோ அதே சமூகம் வகி கிடைக்க பெற்றதுக்கு பின்னால மதீனா வாழ்க்கையில பொய்யன் கள்ளன் பைத்தியக்காரன் வகி கிடைக்க பெற்ற தலை மடத்தனமான மூட நம்பிக்கையில ஊறிட்டாரன் எல்லாம் நிறைய கட்டுக்கதைகளையும் நிறைய விமர்சனங்களையும் நிறைய கஷ்டங்களையும் மின்னல்களையும் அந்த சமூகம் கொடுத்துட்டு அதை நாங்க வரலாற்றினூடாக ரசூலோட சம்பவங்களை நாங்க பார்க்க போற இல்லைன்றால் நாங்க அதை கற்றுக்கொள்ற ஒரு மிக சிறந்த நூல் ரஹீக் அல் மக்தூம். அந்த நூல்களை நாங்க பார்க்கலாம். இன்றைக்கு நாங்க அதே நேரம் ஷாமியு திருமிதின்னு சொல்லி நபி அவங்களோட வாழ்க்கை வரலாற்றை பேசுற இன்னொரு நூல் இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்களால தொகுத்தது. மிக கவனமாக இந்த ஹதீஸ இந்த ஷாமியு திருமிதி என்ற அந்த நூலை வந்து அவங்க திருமிதி அவங்க படிச்சு கொடுக்குற நேரம் இல்லைன்னு சொன்னால் நாங்க அந்த ஹதீஸ் நூலை படிக்கிற நேரம் அது எங்களுக்கு ரசூல்லா சம்பந்தமான மிக நுணுக்கமான அவங்களோட தலைமுடியிலிருந்து கால் வரைக்கும் உள்ள அந்தந்த விஷயங்கள் ரசூல்லா எப்படி வாழ்ந்தாங்க எப்படிப்பட்ட சூழல்ல இருந்தாங்க எப்படியான மக்களோட பழகினாங்க எப்படியான கஷ்டங்கள் அனுபவிச்சாங்க. நாங்க இன்றைக்கு உலகத்துல சர்வசாதாரணமாக நினைக்கிற கஷ்டங்கள் அதே நேரம் நாங்க இன்றைக்கு பெருசாக தூக்கி பிடிச்சிட்டிருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் ரசூல்லா எப்படி அதை ஹேண்டில் பண்ணினாங்க என்ற அந்த நுணுக்கமான முன்னறிவிப்புகளை வந்து நாங்க முன் சென்ற அந்த காலங்கள்ல படிப்பினையாக கண்டுட்டோம். ஆனா அந்த படிப்பினைகள் எங்களோட வாழ்க்கையில தாக்கம் செலுத்துதான்னு கேட்டால் அது வந்து ஒரு குறிப்பிட்ட சில ஒரு ப்ரோக்ராம்லயோ இல்லைன்னு சொன்னால் அதை நாங்க வாழ்க்கையில வந்து அதை எடுத்துக்கொள்ற வீதம் அதுல தாக்கம் வந்து மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. அந்த வகையில மதீனா வாழ்க்கையோட தொடக்கமாக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ரசூல்லா அவங்க ஹிஜ்ரத் பயணம் செல்றாங்க. அதாவது ஹிஜ்ரத் என்றால் சொந்த நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்காக போறேன். நாங்க அந்த நாட்டை விட்டு சொந்த பந்தங்களை விட்டு நாங்க பழகின இடத்தை விட்டு நாங்க பிறந்து வளர்ந்த அந்த வாழ்க்கைக்கு பழக்கப்பட்ட அந்த இடத்தை விட்டு நாங்க இன்னொரு இடத்துக்கு போறோம். அதான் ஹிஜ்ரத். அந்த ஹிஜ்ரத் போறாங்க. துன்பங்களுக்கு பிறகு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு அமைதி தான் ஒரு அங்கீகாரம் தான் அந்த ஹிஜ்ரத் மதீனா வாழ்க்கை. அந்த மதீனா வாழ்க்கை எங்களுக்கு கற்றுத்தார படிப்பினை என்னன்னு சொன்னால் இலக்கை அடைய அதாவது எங்களோட இலக்கு அடையணும்னு சொன்னால் எங்களுக்கு தியாகத்தை ஏற்றுக்கொள்ற அந்த மனப்பக்குவம் இருக்கணும். சரியான நேரம் வரும் வரைக்கும் நாங்க காத்திருக்கணும் பொறுமையாக இருக்கணும். இன்றைக்கு நிறைய பேர் பொறுமை இழந்து என்னடா நாங்க கேட்கிற துவாக்கள் அங்கீகரிக்கப்படுது இல்லையான்ற வரைக்கும் யோசிக்கிற அளவுக்கும் எங்களோட நிதானம் இழந்த சந்தர்ப்பங்களை நாங்க இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையில காணக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில ஹிஜ்ரத் எங்களுக்கு கற்றுத்தார படிப்பு என்னென்றால் ரசூல்லோட மதீனா வாழ்க்கையோட ஆரம்ப கட்ட ஹிஜ்ரத்தை கற்றுத்தார படிப்பினை தான் எங்களோட இலக்கு அடைகிறதுக்கு வந்து தியாகம் அவசியம். தியாகத்தின் மூலமாக வர பொறுமை அவசியம். அந்த பொறுமைக்குரிய கூலி வந்து அல்லடத்துல இருந்து நிரப்பமாக கிடைக்கும். அதுக்கான ஒரு நேரம் காத்திருக்கணும். அந்த காத்திருப்புக்கு கிடைக்கிற கூலி மிக பெரிது. அதைத்தான் இந்த ரமலான் மாதத்துல நாங்க அடைஞ்சிருக்கோம். இந்த ரமலான் மாதம் எங்களுக்கு நிறைய கூலிகளையும் நிறைய நன்மைகளையும் நிறைய அளப்பரிய அளப்பரிய எண்ணற்ற நன்மைகளையும் சுமந்து வந்துட்டு இந்த நாட்கள்ல நாங்க 7வது ரமலான் அடைஞ்சிருக்கிறோம். இந்த 7வது ரமலான்லயும் 7 ரமலான் எனக்கு என்னத்தை கற்று தந்திருக்குது. நான் இந்த இந்த என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த 7 ரமலானும் எந்த தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி அமைச்சிருக்கேன் எப்படி அமைக்க போறேன் பின்னிக்கு இருக்கிற நாட்களை எப்படி ஒழுங்கமைக்க போறேன் அந்த ஒழுங்கமைக்க போற நாட்களை வச்சு நான் எப்படி எல்லா இடத்துல மிகவும் நெருக்கமான நன்றியுடைய அடியானாக நான் எப்படி மாற போறேன். இன்ஷா அல்லாஹ் சுவனம் என்ற அந்த சுவன பூங்காக்குள்ள எந்த கண்ணும் கண்டிராத எந்த உள்ளமும் உணர்ந்திராத எந்த காதும் கேட்டிராத அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான அந்த சுவனத்துக்குள்ளுக்கும் நான் இன்ஷா அல்லா இந்த ரமலான மிகவும் சிறப்பான முறையில மிகவும் வலுவான முறையில மிகவும் ஆரோக்கியமான முறையில மிகவும் பயனுள்ளவாறு நான் இந்த ரமலான் எப்படி கழிச்சு இன்ஷா அல்லா அந்த சுவனத்தை அடைஞ்சு கொள்ள போறேன். இதுக்கு இலக்கு அடைகிறதுக்காக தியாகம் மிகவும் அவசியம். தியாகம் எங்களுக்கு உடம்பு பலவீனமாக இருக்கும், உடல் பலவீனமாக இருக்கும், உள்ளம் பலவீனமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதே நேரம் எங்களோட சூழல் எங்களை கஷ்டப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த இலக்கு அடையணுமாக இருந்தால் அந்த சுவனம் அந்த அல்லாட திருப்பொருத்தம் கிடைக்கணுமாக இருந்திருந்தால் எங்களுக்கு தியாகம் அவசியம். அதைத்தான் எங்களுக்கு அந்த ஹிஜ்ரத் என்ற அந்த பெரிய ஒரு சம்பவம் எங்களுக்கு படிப்பினையாக கற்றுத்தருது. அதே நேரம் அடுத்தது அந்த ரசூல்லாட மதீனா வாழ்க்கையில மிகவும் கவனம் செலுத்தக்கூடிய 2வது விஷயம் தான் சகோதரத்துவம், த பாண்ட் ஆஃப் பிரதர்ஹுட்.
அதுல முக்கிய அம்சம் என்னன்னு சொன்னால் முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் இடையில ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தம். யாரென்றே தெரியாத இரண்டு குழுக்களுக்கு இடையில நான் இருக்கேன் என்று சொல்லி வந்த அந்த ஒப்பந்தம் என்ன வந்தென்றெல்லாம் பார்த்துக்கலாம். இஸ்லாமிய பரிபாஷையில இஸ்லாமிய சகோதரத்துவ பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வலுவான ஒரு நிகழ்வு தான் அந்த சகோதரத்துவ ஒப்பந்தம். இன்றைக்கு நாங்க எங்களோட குடும்பத்துக்குள்ளேயே நாங்க இந்த இந்த சம்பவத்தை வச்சு, அதாவது மதீனா வாழ்க்கையில ரசூல்ல எங்களுக்கு படிப்பினையாக காட்டப்பட்ட சம்பவங்களை வச்சு, படிப்பினைகளை வச்சு இந்த கால சூழ்நிலையில இந்த இந்த கட்டத்துல நாங்க எப்படி நடந்து கொள்றோம் என்றுதான் இங்க மிகவும் முக்கியமாகவும் மிகவும் கவனம் செலுத்தக்கூடிய ஒன்றாகவும் இருக்குது. அந்த வகையில இன்றைக்கு சகோதரத்துவம் ரெண்டு குழுக்களுக்கு இடையில, இரண்டு வெவ்வேறுபட்ட நகரங்களுக்கு இடையில சகோதரத்துவ ஒப்பந்தம், ரெண்டு வெவ்வேறு மக்களுக்கிடையில ரெண்டு குழுக்கள் ஜாதி மத பேதமின்றி ஒப்பந்தத்தை ஒன்றை மேற்கொண்டாங்கண்டா இன்றைக்கு எங்களோட குடும்பங்களுக்கு இடையில இருக்கிற நாங்க சகோதரத்துவ பிணைப்போ, எங்களோட உறவுகளுக்கு இடையில இருக்கிற சகோதரத்துவ பிணைப்போ, எங்களோட நண்பர்களுக்கு இடையில இருக்கிற பிணைப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க ஒரு தரம் மீள் பரிசோதனை முகாசபா செஞ்சு பார்க்கக்கூடியவங்களா நாங்க கட்டாயப்படுத்தப்பட்ட நிர்பந்த நிலையில இருக்கிறோம். ஏனென்றால் நாளை மறுமையில எந்த ஒரு அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நிர்பந்தமான ஒரு சந்தர்ப்பமான இக்கட்டான ஒரு நிலை ஒன்றிருக்குதும். என்னன்னு சொன்னால் எல்லா அமலும் செஞ்ச நேரம் நாங்க எங்களோட உறவுகளை நாங்க சரியாக பேணல, நாங்க அதை சரியான முறையில கவனிக்கல, சரியான முறையில் அதற்குரிய ஹக்குகளை கொடுக்கலையாக இருந்தேன்னு சொன்னால் நாளை மறுமையில் அல்லாவிடத்துல நாங்க கேள்வி கேட்கப்படுற நிலைமைகளுக்கு ஆளாக வேண்டி ஏற்படலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த சந்தர்ப்பத்தை நாங்க அமைச்சு கொள்ளாம, அந்த சந்தர்ப்பத்துக்கு நாங்க ஆளாகாம, அந்த இக்கட்டான கஷ்டமான அந்த ஒரு நெருக்கடியான அந்த அல்லாக்கு முன்னுக்கு நின்றுக்கிட்டு அடியான் அல்லாக்கு முன்னுக்கு நின்று ஏன் உன்னுடைய உறவுகளை உறவுகள் விஷயத்துல சங்கிலியாக எங்களை நரகத்துக்கு நவுதுபில் அல்லாஹ் ஆப்பாத்தோடும் நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய வகையிலையும் என்ன செய்யும், எங்களோட அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு சந்தர்ப்பமும் உறவுகள விஷயத்துல அமைஞ்சிருக்கும். அந்த வகையில இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் இந்த நல்ல நாள் நான் என்னுடைய உறவுகள் மத்தியில, என்னுடைய சகோதரர்களுக்கிடையே மத்தியில நான் நல்ல முறையில ஈமானோட, அதே நேரம் என்னதான் உளுந்து வழங்கி நின்றாலும், என்னதான் நாங்க குர்ஆன் விடிய விடிய ஓதி நின்றாலும், என்னதான் திக்ர் மஜ்லிஸ்ல நாங்க கலந்து கொண்டிருந்தாலும் எங்களோட அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கான நிபந்தனைகள்ல ஒன்றுதான் உறவுகளை துண்டிச்சு நாங்க என்ன செய்யலாது, வாழ்ந்து சுவர்க்கம் போகவே இல்லாது. அதை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க, மிகவும் வன்மையாக கண்டிச்சிருக்கிறாங்க. அதே நேரம் உறவுகள் விஷயத்துல மிகவும் எச்சரிக்கையாகவும் நடந்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு தாய் தகப்பன், உம்மா வாப்பா, சகோதரங்கள், அதே நேரம் புற்றார் உறவினர், கணவன் மனைவி, இப்படி நிறைய உறவுகளுக்கு மத்தியில விரிசல்கள் காணப்படுற நேரம் எங்களோட அமல்கள்ல தன்மைகளையும் நாங்க மீள் பரிசோதனை முகாசபா செஞ்சு கொள்ளணும். என அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் எங்களுக்கான முகாசபாவுக்கான ஒரு மீள் பரிசோதனையாக அமையட்டும் இன்ஷா அல்லாஹ். அதே நேரம் எங்களோட அந்த சகோதரத்துவ ரசூலுல்லாஹ் மதீனாவுல சகோதரத்துவ ஒப்பந்தம் செஞ்சு கொண்ட நேரம் ஏற்பட்ட படிப்பினையாக இனம் கடந்து குலம் கடந்து மனித நேயத்தை கட்டி எழுப்பி அவங்களுக்கு இடையில இருக்கிற அந்த குணம் ஒற்றுமையை சமூகத்துல ஒரு பலமாக கட்டி எழுப்பினாங்க. இன்னைக்கு அந்த சமூகத்துல பலம் நாங்க பலம் என்றால் உறுதி இன்னைக்கு எங்களோட குடும்பங்களுக்கு இடையில இருக்குதான்னு சொல்லி பாக்குறது மிகவும் கட்டாய தேவையாக இருக்கிறோம். அந்த வகையில அடுத்ததுதான் மதீனா சாசனம். மதீனாவுல மூணாவதாக மதீனா சாசனம் என்ற ஒரு பெரிய ஒரு கான்ஸ்டிடியூஷன் உண்ட நிறுவினாங்க. அதுல முக்கிய அம்சம் தான் என்னென்றால் யூதர்களுக்கும் பிற சமூகத்தினர்களுக்கும் இடையிலான செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தம், இஸ்லாமிய ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக சமய சுதந்திரம், உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் தானே, லக்கும் தீனுக்கும் வலியதீன், உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், அவர்களுக்கு அவர்களுடைய மார்க்கம். லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்துல நிர்பந்தமே இல்லை. மார்க்கத்துல நிர்பந்தம் இல்லைன்றதுக்காக நாங்க மார்க்கத்தை விட்டு தூரமா இருக்காம, அதே நேரம் சில வீண் வாதங்கள்லையும் விவண்டாவாதங்கள்லையும் நாங்க ஈடுபட்டுட்டு எங்களோட நேரங்களை கழிக்காம, அல்லாஹ் ரசூல் எதை நாடி இருக்கிறானோ, எதை சொல்லியிருக்கிறாங்களோ, அல்லாஹ் எதை எங்களுக்கு விதிச்சிருக்கிறானோ அந்த வகையில நாங்க எங்களோட அமல்களை சரிவர நிறைவேற்றத்துக்கு ரசூலுல்லாஹ்வோட சுன்னாவையும் சீராவையும் நாங்க மிகவும் தெளிவாகவும் நுணுக்கமாகவும் ஃபாலோ பண்ணி நாங்க அதை பின்பற்றக்கூடிய அடியார்களாக நாங்க மாறக்கூடிய
வல்லமையை அல்லாஹ் எங்களுக்கு தரணும் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலான் அதுக்குரிய மாற்றத்துக்கான ரமலானாக மாறணும். ஏனென்றால் கடந்த ரமலான்ல எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. இந்த ரமலான்ல அந்த கடந்த ரமலான்ல இருந்த நபர்கள் இன்றைய ரமலான்ல இல்ல. அது எங்களோட குடும்பங்கள்ல, எங்களோட பக்கத்து வீட்டுல, எங்களோட அல்லையில, அதே நேரம் எங்களோட சொந்தங்கள்ல அதை நாங்க காணலாம். அப்ப எங்களுக்கு எந்த வலோ ஃபி குந்தும் ஃபி புரூஜும் முஷையதா, பலமான கோட்டைகள்ல நாங்க இருந்துட்டு சென்னாலும் மரணம் எங்களை சுவைத்தே தீரும். அதன் குள்ளு நப்சின் தாய்க்கத்துல் மவுத். நாங்க எங்க இருந்துட்டாலும் எங்களுக்கு மரண சிந்தனைகளை நாங்க அடிக்கடி உயிர்ப்பிக்கிறது மூலமாக எங்களோட அமல்களை உயிரோட்டமானதாக ஆக்கி கொள்ளலாம். அந்த வகையில தான் எங்களோட நாங்க பின்பற்றக்கூடிய இந்த இஸ்லாம் மார்க்கம், இந்த இனிய மார்க்கம், இந்த இஸ்லாத்துக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கோம், இஸ்லாம் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்டுண்டால், நாங்க அல்லாவோட இருக்கிற உறவை நாங்க எப்படி கட்டி எழுப்பிக்கிறோம், அல்லாஹ் எங்களோட எப்படி உறவை அமைச்சு கொண்டிருக்கிறான்றதுக்கான சான்றுகளாக நாங்க ஒரு 5 நிமிஷம் எங்களோட மனசுக்கு நாங்க சில கேள்விகளை கேட்டு பார்க்குற நேரம், எங்களோட உள்ளத்தை உயிர் பூட்டுற நேரம், எங்களுக்கு அது மிகவும் தெளிவான ஒரு விடையாக அமையும். அந்த விடையை வச்சு நாங்க இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய காலங்களை மிகவும் செப்பனிட்டு மிகவும் சிறந்ததாக கழிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அவங்களுக்கும் எனக்கும் அதுக்குரிய சக்தியையும் அதுக்குரிய இயலுமையும் தந்தியாகணும் இன்ஷா அல்லாஹ். அப்ப நாங்க அந்த மதீனா சாசனத்தினூடாக எங்களுக்கு மதத்தை பின்பற்றக்கூடிய சமய சுதந்திரத்தை பேணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் பல்வேறு சமூக மக்கள் இணைஞ்சு வாழ்ற ஒரு சமூகத்துல எப்படி நாங்க சகிப்புத்தன்மையோட வாழ்றோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு சகிப்புத்தன்மை இல்லை, பொறுமை இல்லை. எதுக்கெடுத்தாலும் கோபம், எதுக்கெடுத்தாலும் முகம் சொல்லிக்கிறது, எதுக்கெடுத்தாலும் ஈகோயிஸ்டிக், அப்படியான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸோட ஒரு மனிதராக நாங்க இன்றைக்கு என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னால், சமூகத்துல நாங்க வாழ பழகிட்டோம். இன்றைக்கு மனுஷனை பார்த்து மனுஷன் சிரிச்சு கொள்றது கூட நேரம் இல்லாத ஒரு நேரம் இல்லாத ஒரு பிஸியான ஒரு லைஃப்ல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இன்றைய குர்ஆனிய மனிதர்களை காண்றதே மிகவும் அரிது. இன்றைக்கு வேலை, அதே நேரம் குழந்தைகள், அதே நேரம் சுமைக்கு அப்பாற்பட்ட சுமைகள், எங்களோட சுமை வலா தஜிரு வாசிரத்தும் விஸ்ர உஹ்ரா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எந்த ஒரு ஆத்மாவுக்கும் தன் சுமைக்கு மேலதிகமாக தான் சுமையை சுமத்த மாட்டான். அப்படி இருக்கிற நேரம் நாங்க தேவையில்லாத சுமைகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் எங்களோட மனசுல போட்டு எங்களோட மைண்ட்ல போட்டு குழப்பிட்டு அதை பத்தி யோசிச்சுட்டு அதை பத்தி ஆழமாக சிந்திச்சுட்டு இருக்கிற நேரம் எங்களுக்கு நாங்க எதை சிந்திக்கணும்ன்றதை மறந்து நாங்க தேவையில்லாத விஷயத்துக்கு சிந்தனைய அங்கலாச்சிட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். அப்படி இல்லாமலுக்கு நாங்க எப்படி சகிப்புத்தன்மையோட வாழணும், அதே நேரம் பிற சமூகத்தோட எப்படி நடந்து கொள்ளணும், எங்களோட ஈமான நாங்க அவங்களோட எப்படி பகிர்ந்து கொள்ளணும், எங்கட ஈமான இந்த கட்டத்துல எப்படி நாங்க காப்பாத்தி கொள்ளணும், எங்கட ஈமான் அல்லாவோட எப்படி உறுதியாக அமைச்சு கொள்ளணும், எங்கட கியாமுல்லைல், எங்கட தராவி, எங்கட சுஜூது, எங்கட ருக்கு, எங்கட திலாவத், இதன் மூலமாக நாங்க எப்படி ஈமான உயிர்ப்பிக்கணும். அதே நேரம் நாங்க கூட்டு சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நேரம் எங்களோட கடமைகள் பொறுப்புகள் என்னன்றதை பத்தி நாங்க யோசிக்கணும். அதே நேரம் ஒரு பிற முஸ்லிம்ட துன்பத்திலிருந்து நாங்க விலகி இருக்கணும், பிற முஸ்லிம்களுக்கு நாங்க துன்பம் கொடுக்காம நாங்க விலகி இருக்கணும். அதே நேரம் எங்களோட நாவாலையும் எங்களோட கைகளாலையும் அதே நேரம் எங்களோட உள்ளத்தாலையும் மத்த மனிதன் உள்ளத்துல வெறுப்பை சம்பாதிக்காத அளவுக்கு நாங்க ஈமானிய மனிதர்களாக நாங்க மாறணும் இன்ஷா அல்லாஹ். இந்த மாற்றம் எங்களுக்கு நிரந்தர மாற்றமாகவும் ரமலானுடைய மாற்றமாக மட்டும் இல்லாம ரமலான்ல மாறுற மாற்றம் ஏனைய 11 காலங்களையும் மாறக்கூடிய மாற்றங்களாக இன்ஷா அல்லாஹ் கடைசி மூச்சு வரைக்கும் இந்த உலகத்தை விட்டு பிரியிற அந்த நிமிடம் வரைக்கும் எங்கட அந்த மாற்றங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக வரணும் இன்ஷா அல்லாஹ். அந்த மாற்றத்தின் மூலமாக நான் சுவனம் வரணும். சுவனத்துக்கு எந்த ஒரு காரணியும் தடையாக இருக்கப்படாது, எந்த காரணியும் தடங்களாக இருக்கப்படாது. அல்லாஹ்வை நான் கண்ணுக்கு முன்னுக்கு சந்திக்கிற அந்த நேரம் நான் எந்த ஒரு களங்கமற்ற, அதே நேரம் எந்த ஒரு குழப்பமற்ற மனநிலையில நான் இருக்கணும்னு சொல்லி ஆசை வச்சு நாங்க அமல்கள் செய்யற நேரம் அதுக்குரிய கூலி அல்ல மிகவும் பெரியதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்ப மதீனா சாசனம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு படிப்பினையை கற்றுத்தருது. பிற சமூகத்தோட எப்படி நாங்க நல்லுறவோடு நடந்து கொள்றது, அவங்களோட மத உரிமைகளை நாங்க எப்படி மதிக்கிறது, அதே நேரம் அவங்களோட சமய சடங்குகளை எப்படி நாங்க அதை கண்ணியப்படுத்தி நாங்க அது மூலமாக இருந்து நாங்க அதுல இருந்து விலகி நாங்க எங்கட சமய சடங்குகளை எப்படி அமைச்சு கொள்றது, அதே நேரம் எங்கட வாழ்க்கை முறையை அவங்களோட எப்படி நடந்து கொள்றது. இன்றைக்கு நாங்க கலந்து வாழ்ற சமூகமாக இருக்கிற நேரம் கரைஞ்சி போகாத சமூகமாகவும் இருக்கணும் என்ற அந்த ஒரு ஒப்பந்தத்தை தான் ரசூலுல்லாஹ் அந்த காலத்துல மதீனா சாசனம் என்ற ஒப்பந்தத்தின் மூலமாக எங்களுக்கு பெரிய ஒரு எடுத்துக்காட்டினாங்க இன்ஷா அல்லாஹ். அதன் மூலமாக நாங்க படிப்பினை பெற ஒரு
மனிதர்களாக மாறணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது நிர்வாகம் மற்றும் ஆலோசனை. அந்த மதீனா வாழ்க்கையில ரசூல்ல எங்களுக்கு கற்றுத்தந்த ஒரு அடுத்த கட்டம் தான் நிர்வாகத்துல நாங்க எப்படி இருக்கணும், ஆலோசனையை நாங்க எப்படி எடுத்துக்கொள்ளணும்ன்றது. முக்கியமான முடிவுகள் எடுக்கிற நேரம் எங்களுக்கு கூட இருக்கிறவங்களோட நாங்க அதை கலந்தாலோசித்து மஷூராவாக அதை சில முடிவுகள் நாங்க எடுப்போம். சில நேரம் அது எங்களுக்கு பொருத்தமில்லாம இருக்கும். அதை நாங்க 4 பேரோட குடும்ப அங்கத்தவர்களோட கலந்து உரையாற நேரம் அதுல இருக்கிற நன்மை தீமைகள் கலந்துரையாடப்பட்டு அதுல இருக்கிற எதிர்மறை விஷயங்கள் நேர்மறை விஷயங்கள் பேசப்பட்டு சாத்தியமான முடிவுகளை எங்களுக்கு எடுத்துக்கொள்றதுக்கான ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த வகையில ரசூல்ல எங்களுக்கு கற்றுத்தந்த இந்த மதீனா வாழ்க்கையில ரசூல்ல எங்களுக்கு கற்றுத்தந்த அடுத்த ஒரு பெரிய ஒரு விஷயம்தான் நாங்க நிர்வாகத்தை ஒரு ஒழுங்கமைக்கிற கட்டம். குடும்பம் ஒரு நிர்வாகம். நான் பேசுறதெல்லாம் மதீனாவுல ஒரு அரசியல் கட்டமைப்புல பேசல. அரசியல் கட்டமைப்புல பேசினாலும் அந்த அரசியல் கட்டமைப்பின் ஊடாக இஸ்லாம் அந்த அரசியல், பொருளாதாரம், தனி மனிதன், குடும்பம், சமூகம் என்று எல்லா வகையிலையும் எல்லாத்தையும் பேச பொருளாக இருக்கிற நேரம் ஒன்றோட மட்டும் சுருங்கி எங்களுக்கு அந்த விஷயங்களை எடுத்துக்கொள்ளியது. அப்ப நிர்வாகம் என்ற நேரம் எங்களுக்கு குடும்ப நிர்வாகம், சமூக நிர்வாகம், அதே நேரம் பொறுப்பு, எங்களுக்குரிய பொறுப்புகள், நாளை மறுமையில ஒவ்வொருவரும் பொறுப்புகள் பற்றி விசாரிக்கப்படும். அது எந்த வகையான பொறுப்புகள் என்றாலும் சரி. அதே நேரம் ஒரு கணவன் மனைவியை பற்றி விசாரிக்கப்படுவான், மனைவி கணவனை பற்றி விசாரிக்கப்படுவாங்க. அதே நேரம் பிள்ளைகள் பெற்றோர்களை பற்றி, பெற்றோர்கள் பிள்ளைகளை பற்றி, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மிகவும் கிடைச்ச ஒரு பெரிய ஒரு அமானிதம். அவர்களை வளர்க்குற விஷயத்துல நாங்க அந்த அமானிதத்தை எப்படி சரிவர நிறைவேற்றோம் என்றதுல இருந்து எல்லாமே இந்த உலகத்துல நாங்க ஏதோ ஒரு நிர்ணயத்தின் அடிப்படை கலா கதிர்ன்னு சொல்லுவோம். நாங்க அந்த கலால தான் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னால எங்களோட வாழ்க்கைய எங்களோட அமல்களை அமைச்சு கொண்டிருக்கோம். அப்ப எல்லாமே கேள்விக்குரியதாக நாளை மறுமையில மாறும். அந்த வகையில எங்களுக்கு நிர்வாகத்தை நாங்க எப்படி சரிவர அமைச்சோம், யாரும் எங்களோட நிர்வாகத்துக்குள்ள இருக்கிற குடும்ப நிர்வாகமா இருந்தாலும் சரி, அரசியல் நிர்வாகமா இருந்தாலும் சரி, பொருளாதார நிர்வாகமா இருந்தாலும் சரி, எந்த நிர்வாகமாக இருந்தாலும் சரி, அந்த நிர்வாகத்துக்குள்ள எந்த ஒரு மனிதனும் அநியாயமாக தண்டிக்கப்படவும் கூடாது, தாக்கப்படவும் கூடாது என்ற அந்த பெரிய ஒரு மெசேஜை மனசுல வச்சுட்டு நாங்க அந்த நிர்வாக அமைப்புகள்ல கரிசனை செலுத்தணும். அதே நேரம் பகிர்ந்து வேலை செய்யக்கூடியதாக, இப்ப உதாரணமாக குடும்பத்துல 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேருக்கும் சம அளவு அன்பும் அரவணைப்பும், பிள்ளைகளுக்கு மத்தியில் இன்றைக்கு முரண்படுற விஷயங்கள் அன்பு அரவணைப்பு கிடைக்காததுல தான் வேற வேற திசைகளையும் வேற வேற பக்கங்களையும் அவங்க தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்க. அது இல்லாம ஒரு பெற்றோர்களாகிய நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்குரிய கடமைகளையும் எங்களுக்குரிய பொறுப்புகளையும் நாங்க எப்படி சிறந்த நிர்வாகிகளாக குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய சிறந்த தலைமைத்துவ பொறுப்பை ஆண் பெற்றிருக்கணும். அந்த ஆணுக்கு பின்னுக்கு அந்த பெண் பெற்றிருக்கணும். அந்த மனைவி எப்படி, அந்த உம்மா, அந்த அந்த தாய் எப்படி அந்த குடும்பத்தை பராமரிக்கிற, எப்படி நிர்வகிக்கிற, அதே நேரம் கணவனுடைய சொத்துக்கள், அதனுடைய வாப்பாட சொத்துக்களை எப்படி அந்த உம்மா பராமரிக்கணும் என்ற அந்த ஒரு என்ன ஆலோசனை அந்த தாய்க்கோ அந்த உம்மாக்கோ தெரிஞ்சிருந்தா தான் அந்த குடும்பத்தை சரியான முறையில கொண்டு போகலாம். ஆலோசனை அடிப்படையில தான் எடுத்த முடிவு தான் சரி, தான் நினைக்கிறதான் சரி, தான் செல்றதான் சரின்னு சொல்லி எந்த குடும்பத்திலயோ இல்லைன்னா எந்த நிர்வாகத்திலயோ இல்லைன்றால் எந்த இடத்துலயோ பிரதிபலிக்கப்படுதோ அந்த இடத்துல மிகவும் குறைவான அளவுதான் தாக்கம் செலுத்தும். அது எதுவாக இருந்திருந்தாலும் சரி. அப்ப தான் எடுக்கிற முடிவோட சேர்த்து மற்றவங்களோட முடிவையும் ஆலோசனையும் கேட்டு கடக்கெடுக்கப்படுற நேரம் எங்களோட அல்லாட உதவியும் அல்லாட நெருக்கமும் அல்லாட வெற்றியும் எங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அது மூலமாக எங்களுக்கு ஒருங்கிணைந்த ஒரு தலைமைத்துவம் கிடைக்கும். இன்றைக்கு நிறைய குடும்பத்துல பெற்றோர்கள் செல்றத புள்ள கேட்கிறோம் இல்ல, புள்ள செல்றத பெற்றோர்கள் கேட்கக்கூடிய மனநிலையிலையும் இல்லை, காது கொடுத்து அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் இல்லை. என்னன்னு சொன்னால் இன்றைக்கு வேற வேற விடயங்கள் அவங்களோட கரிசனைகளும் அவங்களோட ஆர்வங்களும் மிகச்சிருக்கிறதால இன்னைக்கு ஒரே வீட்டுல இருப்பாங்க. ஆனா உம்மா பிள்ளையோட பேச மாட்டாங்க, புள்ள உம்மாவோட பேசாது. ஏனென்றால் நேரம் போதாதுன்றது உண்டு. அதே நேரம் புள்ளதானே என்ற ஒரு அலட்சியம், அதே இவங்களோட எண்ணத்தை பேசுறன்ற ஒரு கவனம் இல்லாத தன்மை இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களை சீரழிஞ்சு போறதுக்கு இதான் காரணமா இருக்குது. நான் உதவிலெல்லாம் காப்பாற்றணும். எங்களோட குடும்பத்துல ஒரு பிள்ளை நினைக்கணும், ஒரு உம்மாட்ட பேசுற நேரம் நான் என் உம்மாட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம். என் உம்மா இருக்க என்ன கஷ்டம் வந்தாலும் இன்ஷா அல்லாட நாட்டத்தோட என் உம்மாட்ட நான் எல்லாத்தையும் செல்லணும் என்ற ஒரு இஸ்லாமிய சூழல்ல வளர்ந்த ஒரு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ தண்ட
குடும்பத்தாக்களோட மனசுட்டு பேசுற ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கக்கூடிய மாதிரி இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அதுக்கு தலைமைத்துவம் சிறந்ததாக இருக்கணும். அந்த தலைமைத்துவம் சிறந்ததாக இல்லை என்று சொன்னால் எந்த ஒன்றும் சக்சஸ் ஆகாது இன்ஷா அல்லாஹ். நவுது பில்லாஹ் காப்பாத்தோடும். தலைமைத்துவத்துல மிகவும் சிறந்த தலைமைத்துவத்தை நிர்வகிக்கிற குடும்பங்களாக இன்ஷா அல்லாஹ் எங்களோட குடும்பங்கள் மாறணும். அதிகாரம் இருந்துன்னு சொன்னாலும் மற்றவங்களோட கருத்துக்கு நாங்க மதிப்பளிக்கக்கூடிய ஒரு உணர்வு எங்கள மேலோங்கணும். இன்னைக்கு உணர்வுகள் இல்லாத மனிதர்களாக நாங்க நிறைய பேரை காண்றோம். என்னதான் இருந்துன்னு சொன்னாலும் ஒரு பயான் கேட்கிற நேரம் தான் அந்த உணர்வுகள் எங்களை மேலோங்குது. அதே நேரம் ஒரு தஃப்சீர் படிக்கிற நேரம் தான் அந்த தஃப்சீர் தாக்கம் எங்களோட மனசுல தாக்கம் செலுத்துறது தவிர மற்ற நேரங்கள்ல எல்லாம் இந்த தாக்கங்கள் குறைவாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன, அந்த குறைவாக இருக்கிறதுக்கான விளைவு என்ன என்றதை நாங்கள் கொஞ்சம் யோசிச்சு அந்த தஃப்சீரோ இல்லைன்னு சொன்னால் அல் குர்ஆனிய விளக்கங்களோ இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு அல் குர்ஆன் ஓதுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாத கட்டம். நாங்கள் ஓதுறது சரியா, நாங்கள் ஓதுறது எவ்வளோ செலவழிக்கிறோம், எவ்வளவோ தியாகம் செய்கிறோம், எவ்வளவோ பணங்களை அனாவசியமாக வேஸ்ட் பண்றோம். ஆனா இன்றைக்கு அல் குர்ஆன் விஷயங்கள்ல மஹ்ரஜோட உச்சரிப்போட தெளிவாக ஓதுறதுக்காக இன்னைக்கு எவ்வளோ குர்ஆன் கிளாஸஸ் எத்தனையோ இடங்கள்ல இருந்தெல்லாம் பெரிய பெரிய காரிமார் பெரிய பெரிய உஸ்தாதாக்கள் இன்றைக்கு கிளாஸ் நடத்துறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா நாங்க போறதுக்கு ரெடியாக இல்லை. காரணம் எங்களுக்கு அதுல வேல்யூ அதுல பெருமதி இன்றைக்கு எங்களுக்கு தெரியாம இருக்குது. இன்றைக்கு நிறைய ஊடுகள்ல எவ்வளோ நாங்க ஆடம்பர தேவைக்கு அதிகமாக நாங்க செலவு செய்யறோம். ஆனா இன்றைக்கு எத்தனையோ ஊடுகள்ல குர்ஆன்ட அந்த பிரதிகளை பார்த்தோம்னு சொன்னால் விரல் விட்டு எண்ணக்கூடியதாக. ஆனா நபர்கள் கூட இருப்பாங்க, மனிதர்களின் எண்ணிக்கை கூடியாக இருக்கும். ஆனா அந்த வீட்டுல இருக்கிற குர்ஆன் பிரதிகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். நாங்க யோசிக்கணும், நாங்க எங்க போயிட்டு இருக்கோம், எங்களோட குடும்பம் எங்க போயிட்டு இருக்குது, நாங்க சுவர்க்கத்துக்கு தயாராகக்கூடிய குடும்பங்களாக நாங்க மாறுறோமா இல்லைன்னு சொன்னால் நவுதுபில்லா எதை ரசூலுல்லா தடை செஞ்சாங்களோ எதை எங்களுக்கு எச்சரிச்சாங்களோ அந்த பாதையில நாங்க பயணிச்சுட்டு இருக்கிறோமா, எங்களுக்கு நரகத்தின் வழிகேடுல நாங்க போயிட்டு இருக்கோமான்னு சொல்லி நாங்க மீள் பரிசோதனை செய்யற ஒரு தலைமைத்துவ குடும்பங்களாக நாங்க மாறணும். அதே நேரம் வெற்றிக்கு வழிவகுக்கிறது ஆலோசனை தான். எந்த ஒரு விஷயத்தை நாங்க செய்யறதாலும் ஆலோசனை இல்லாம அதை நாங்க செய்யற நேரம் அது ஃபெயிலியர்ல தான் முடியும். இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு கட்டத்திலையும் நாங்க ஆலோசனை செஞ்சு அது முக்கியமான கட்டங்கள் நாங்க ஆலோசனை செய்யறது திருமண பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொன்னால் மத்த வியாபார பேச்சுவார்த்தைகள்ல மட்டும் ஆலோசனை செய்யாம எங்களுக்கு ஒரு 2 சின்ன சின்ன விஷயங்கள்ல எங்களோட மனசு முரண்படாத வகையில நாங்க எங்களோட குடும்பத்தின் நபர்களுக்கு இடையில நாங்க ஆலோசனை என்ற விஷயத்தை நாங்க மேற்கொண்டோமாக இருந்தால் எங்களோட குடும்பம் சுவன பூங்காவாக ரசூலுல்லா வழிகாட்டி தந்த சுவன பூஞ்சோலையாக எங்களோட குடும்பங்கள் இந்த உலகத்துல மாறும், நாளை மறுமையிலே மாறும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கீனா அஸாபன்னார் என்ற அந்த துஆவுக்கான ஒரு அடித்தளமாக இந்த தலைமைத்துவ இந்த ஆலோசனை மிக்க குடும்பம் இன்ஷா அல்லாஹ் மாறக்கூடியதாக இருக்கும். கட்டாயம் நானும் நீங்களும் அதுக்கான முயற்சிகளையும் அதற்கான எட்டுகளையும் வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலான்லயாச்சும் நாங்க மாறணும். அதே நேரம் அடுத்தது எங்களுக்கு மதீனா வாழ்க்கையில ரசூல்லா கற்றுத்தந்த அடுத்த படிப்பினை தான் என்னென்றால் உழைப்பும் முன்னுதாரணமும். எங்களுக்கு உழைக்கணும் என்ற எவ்வளவுக்கு இருக்கணுமோ மற்ற மனுஷனுக்கு முன்னுதாரணமாக எங்களோட அஹ்லாக்கோட நாங்க நடந்து காட்டணும். அதுலதான் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் கட்டுற நேரம் ரசூல் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் கல்ல எடுத்து வச்சாங்க. தான் வேடிக்கை பார்க்கல, தான் தள்ளி நின்று செய்யன்னு சொல்லல, தானும் ஒரு அங்கமாக நின்று வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு நாங்க ஏவுறவங்களாக இருக்கிறோமோ தவிர எத்தி வைக்கிறவங்களாக இருக்கிறோமோ தவிர அது நாங்க பிராக்டிஸ்ல இல்லை. நானும் தான் நீங்களும் தான் கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் அல்ல எல்லாருக்கும் அருள் பாலிக்கணும். இந்த ரமலான்லயாச்சும் நாங்க மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறவங்களா இருக்கணும். நாங்களும் சேர்ந்து ஈமானிய விஷயங்களை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக மாறணும் இன்ஷா அல்லாஹ். நாங்க மட்டும் இல்லாம அதுக்கு சின்னொரு உதாரணம் என்னன்னு சொன்னால் பயானுக்கு போவோம், நாங்கள் போவோம், பெரிய உம்மா போவோம், ராத்தாமார் போவோம், இல்லைன்னு சொன்னால் குடும்பத்துல இருக்கிற சாச்சா எல்லாருமே போவோம். ஆனா எங்களோட புள்ளைய ஒரு 12 வயசு பொம்பளை புள்ளைய கேட்டை பூட்டிட்டு கதவை பூட்டிட்டு உள்ளுக்கிறீங்க மகள் போனை பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லைண்டா டிவி போட்டு பார்த்துட்டு இருக்கீங்க, உமா பயானுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறோம். ஏன்னா அந்த புள்ளைய எங்களோட கையோட கூட்டிட்டு போய் அந்த பயான்ல இருக்க அந்த பயான் மஜ்லிஸ்ல உட்கார வைக்கிற நேரம் மலக்குமார்களோட பிரார்த்தனைகளும்
அந்த பிள்ளைக்கு கிடைக்கிற நேரம் எங்கள குடும்பமும் சாலிகான குடும்பமாக மாறுறதுக்கான அடித்தளமான முயற்சிகளுக்கு எட்டு வைக்கிறோம். இதை நாங்க பெருசாக உணர்றல. அதே நேரம் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க ஒரு கட்டத்துக்கு மேல எங்களோட பிள்ளைகள் எங்களோட செல்ல கேட்கலன்னு சொன்னால் நாங்க அந்த பிள்ளைகளுக்கு திட்டுறோம் இல்லைன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளை கடிஞ்சு கொள்றோம். கடிஞ்சு கொள்றதுக்கான காரணம் நாங்க தான். ஏனென்றால் அந்த பிள்ளைக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கல, நல்ல ஆரம்பங்கள் அந்த பிள்ளைக்கு ஊட்டல, நல்ல விஷயங்களுக்கு அந்த பிள்ளைய பழக்கல்ல. சாப்பிட்ற நேரம் வலது கையால சாப்பிட சொல்லி கொடுக்கணும். அன்பாக அரவணைப்பாக நான் இருக்கேன்னு சொல்லி தலையை தடவி எங்களோட குடும்பத்துல நாங்களும் அந்த புள்ளைய மிகவும் சிறந்த ஒரு புள்ளையாக மாற்றணுமா இருந்திருந்தால் எங்களோட நடவடிக்கை சரியானதாக அமையணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எங்களை ஒவ்வொருவரையும் பொருந்தி கொண்டு அந்த குடும்பம் என்ற அந்த ஒரு பெரிய ஒரு தனி மனிதன் சமூகம், தனி மனிதன் குடும்பம் சமூகம். எங்களுக்கு தனி மனிதன் சீராக இருந்திருந்தால் குடும்பம் சீராக இருக்கும், குடும்பம் சீராக இருந்திருந்தால் சமூகம் சீராக இருக்கும். அதே விட்டு போட்டு நாங்க சமூகத்துக்கு சீராக்க போடும் என்றால் எங்களோட குடும்பத்தின் நிலைமை தான் என்ன? அதே நேரம் எங்களோட குடும்பத்தை சீராக போடும் என்றால் எங்களோட தனி மனிதன் நிலைமை என்ன? நாங்க கொஞ்சம் யோசிக்கணும், நாங்க யோசிச்சு பார்க்கணும் நாங்க இந்த கட்டத்துல இருக்கோம்னு சொல்லி. அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் எங்களோட என்னது மஸ்ஜிது நபவி கட்ட போகலே ரசூலுல்லா தாம் நின்று கூட அந்த சஹாபாக்களோட வேலை செஞ்சாங்க. அதான் ரசூல்லா செஞ்சாங்க. முன்னுதாரணமாக இருக்காரு ஒரு லீடர்ஷிப், ஒரு தலைமைத்துவத்துக்கான முன்னுதாரணம். அதே நேரம் தலைவன் என்றவன் ஒரு விஷயத்தை ஏவுறவனாக இருக்காம அவங்களோட சேர்ந்து ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். எந்த வேலையும் நாங்க தாழ்வாக, அதே நேரம் தரக்குறைவாக நினைக்கப்படாது. அதே நேரம் எல்லா வேலையும் ஹலாலாக இருந்தா அது ஹலாலானதுதான். அதே நேரம் அது சிறிய வேலையாக இருந்திருந்தாலும் அது அல்லாஹ்க்கு பிடிச்ச, அல்லாஹ் மார்க்கத்துல அனுமதித்த ஹராம் இல்லாத வேலையாக இருந்தனால் அது ஹலால் தான். எந்த வேலையும் தரக்குறைவாக நினைக்கப்படாது. எல்லா இடத்துல அது பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய வேலையாக இருக்கும். நபிமார்கள் செய்யாத வேலையும் இல்லை. நபிமார்கள சம்பவங்கள் எங்களுக்கு படிப்பினையாக இருக்குது. தச்சன் வேலை செஞ்சாங்க, ஓடாவி வேலை செஞ்சாங்க, அதே நேரம் மேசன் வேலை செஞ்சாங்க, கட்டிட வேலை செஞ்சாங்க, நிர்மாண வேலை செஞ்சாங்க, இப்படி எல்லா வேலையும் செஞ்சாங்க. அல்லாஹ் அவங்கள பொருந்தி கொண்டான். ஆனா நாங்க இன்னைக்கு எந்த வேலை வாப்பட வேலை என்னன்னு கேட்டா மீன் பிடிக்கிறேன்னு சொன்னால அதை நாங்க இன்னைக்கு தரக்குறைவா நினைக்கிறோம். அதே நேரம் எங்களோட வாப்பட வேலை என்னன்னு சொல்லி கேட்டா சில பிள்ளைகளுக்கு செல்ல கஷ்டம். இது எங்களோட வாப்பா இன்ஜினியராக இருந்திருந்தால் கொளற பண்ணிட்டு அந்த பிள்ளை பேசக்கூடிய ஒரு சூழல்ல நாங்க இன்றைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நாங்க என்னோட பிள்ளைக்கு மார்க்க விஷயங்களை நாங்க வீட்டிலே கற்றுக் கொடுக்கிற ஒரு இடமாக நாங்க தாருல் அர்க்கமாக எங்களோட வீடுகளை நாங்க மாற்றக்கூடியதாக இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது பொருளாதார சீர்திருத்தங்கள். மதீனா வாழ்க்கையில் அடுத்த கட்டம் தான் எங்களுக்கு நாங்க எப்படி ஒரு பொருளாதாரத்தை அமைச்சு கொள்றது, அதே நேரம் வட்டி இல்லாத ஒரு பொருளாதாரத்தை எப்படி அமைச்சு கொள்றது, அதே நேரம் எங்களோட பொருளாதாரத்தின் மூலமாக கிடைத்த அந்த பணத்தை நாங்க ஜக்காத் கொடுக்க எந்த அளவுக்கு நாங்க அந்த ஜக்காத் அமூலாக்க எங்களோட பொருளாதாரத்துல இருக்கின்றதையும் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு அந்த மதீனா வாழ்க்கையின் மூலமாக, சம்பவங்களின் மூலமாக, எடுத்துக்காட்டுகளின் மூலமாக எத்தி வச்சாங்க. அதே நேரம் எங்களுக்கு மத்த அக்கல்ல எந்த ஒரு பணமும் தேவையில்லை. இன்றைக்கு நிறைய பேர் வட்டி என்று தெரியாமலே மக்கள்ல பணத்தை கொள்ளை அடிக்கிறது, அதே நேரம் சுரண்டுறது, அதெல்லாம் ஹராமான. எந்த ஒரு ரூபாய் காசி ஒரு மனுஷன் அனுமதி இல்லாம கிடைச்சிருந்தாலும் அது ஹராம் தான். அதே நேரம் எங்களுக்கு அது ஆகுமாக்கப்படாத ஒன்றாக இருந்தாலும் அது ஹராம் தான். அப்ப நாங்க ஆகுமாக்கப்பட்ட ஹலாலான அல்லாஹ் அனுமதிச்ச வியாபார நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதன் மூலமாக நாங்க கிடைக்கப்படுற பணத்துல நாங்க ஜக்காத் என்ற அந்த 50 கடமைகள்ல ஒன்றாக அந்த ஜக்காத்தையும் கொடுக்கணும். இன்றைக்கு நிறைய பேர் பண வசதிகளை சேர்த்து குமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஜக்காத்துல அளவுகள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கு. ஆனா இன்றைய காலகட்டங்கள்ல அது இப்படியான வகுப்புகளையும், இப்படியான சீரா கேம்புகளையும், இப்படியான கிளாஸஸ்லையும், இப்படியான தகவல்கள் மூலமாக பயன்பெறதோட அவங்க அந்த ஜக்காத்துல பெருமதியை உணர்ந்து இன்றைக்கு ஜக்காத் கொடுக்குற வீதம் போன வருடங்களை விட இன்றைய வருடங்கள்ல மிகவும் முன்னேற்றகரமாக இருக்கிறத நாங்க காணலாம். இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் அதற்கான பங்குதாரர்களாக அல்ல இடத்துல இருந்து கொள்வோம். அதே நேரம் எங்களோட சமூக பாதுகாப்பை நாங்க உறுதி செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக நாங்க மாறுவோம் இன்ஷா அல்லாஹ். அது மூலமாக நாங்க வட்டி இல்லாத ஒரு இறுதி இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நேரம் நாங்க வட்டி கலக்காத ஒரு தூய்மையான ஒரு ஜனாசாவாக நாங்க இன்ஷா அல்லாஹ்
பிரியோணும். அதே நேரம் கடன் இல்லாத மனிதர்களாக, சுமை இல்லாத மனிதர்களாக, அளவுக்கு அதிகமான கடன் இல்லாத, ஆடம்பர கடன் இல்லாத மனிதர்களாக நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்துல எங்களோட வாழ்க்கையை அமைச்சுக் கொள்ளணும். அதே நேரம் ஹஜ் செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை இன்ஷா அல்லாஹ் பொருள் இருந்தும் பண வசதி இருந்தும் யார் பொருளாதாரத்தை பதுக்கி வச்சிட்டு இருக்கிற அந்த மனநிலையை மாற்றக்கூடிய மனிதர்களாகவும் சமூகங்களாகவும் நாங்க மாறணும். அல்ல இடத்துல நாங்க மாற்றத்தை தேடி கையேந்தணும். மாற்றத்தை தேடி கையேந்தாத வரைக்கும் மாற்றம் வராது. மாற்றம் எங்கள்ல இருந்து ஆரம்பிக்கணும், எங்களோட குடும்பத்தில இருந்து ஆரம்பிக்கணும், எங்களோட கணவன்ல இருந்து ஆரம்பிக்கணும், எங்களோட மனைவியில இருந்து ஆரம்பிக்கணும், எங்களோட பிள்ளைகள்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கிற நேரம் தான் நாங்க ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்த மதீனா வாழ்க்கையில கற்றுத்தந்த அந்த கொள்கைகள் மூலமாக சிறந்த ஒரு இஸ்லாமிய சமூகத்தை கட்டி எழுப்பக்கூடிய மாதிரி இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதே நேரம் இன்னொன்றுதான் கல்வி, அறிவு வந்து நாங்க கட்டி எழுப்புறது. அதே நேரம் பத்ரு போர்க்கள அந்த வெற்றிகளுக்கு, பத்ர் போர் அந்த யுத்தத்துக்கு பின்னால வெற்றி கிடைச்சதுக்கு பின்னால போர் கைதிகளாக சில கைதிகள் வந்து கைதியாக்கப்படுறாங்க. அந்த நேரம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பத்ர் போர் கைதிகளுக்கு வந்து விடுதலை கொடுக்கறதுக்காக நீங்க என்ன செய்யுங்க, கல்வியை கற்றுக் கொடுங்க. அதே நேரம் மார்க்கத்தை எத்தி வைங்க. பல்லிவனி வலவோ ஆயத்தன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், யார் என்னிடமிருந்து ஒரு செய்தியை இல்லைன்றால், ஒரு வசனத்தை இல்லைன்றால், ஒரு விடயத்தை கற்றுக்கொண்டால் அதனை பிறருக்கு எத்தி வையுங்கள். ஆனா நாங்க இன்னைக்கு பிறருக்கு எத்தி வைக்கிற விஷயங்கள் எந்த அளவு தாக்கம் செலுத்துறோம் என்றால், எங்களோட குடும்பத்துல எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா எங்களோட உம்மாக்கு தெரியாம இருக்கும். அது எங்களோட பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கும், உம்மாக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு வெக்கம். மார்க்க விஷயங்கள்ல, மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கறதுல, மார்க்கத்தை எத்தி வைக்கிறதுல வெட்கப்படப்படாது இன்ஷா அல்லாஹ். எதுக்கெல்லாம் இன்றைக்கு வெட்கப்படாத உள்ளங்களாக நாங்க மாறி இருக்கோம், வெட்கப்படாத நபர்களாக நாங்க இருக்கோம். மத்த மனுஷன்ட்ட கையேந்திரத வெட்கப்படணும், ஆனா மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வெட்கப்படப்படாது. இன்றைக்கு தலைகீழாக எதிர்மாறாக இன்றைக்கு நாங்க இந்த சமூகத்துல இப்படியான ஒரு சில இடங்கள்ல நாங்க இப்படி கண்ணூடாக காணக்கூடியதா இருக்கு இன்ஷா அல்லாஹ். நவுது பில்லாஹ் காப்பாத்தோடும். எங்களுக்கு கல்வியிட முக்கியத்துவம் எங்களோட கூட்டப்படணும். அதே நேரம் அறிவற்ற சமூகம் வளர்ச்சி அடைய இயலாதுன்றதை நாங்க உள்வாங்கணும். அதே நேரம் எதிரிகள் இருந்தாலும், யூதர்களாக இருந்திருந்தாலும், இஸ்லாத்துக்கு முரணானவர்களாக இருந்திருந்தாலும், கல்வியை கற்றுக் கொடுக்கறதுல நாங்க மிகவும் அதிக ஆர்வம் காட்டக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் அல்லாஹ் வந்து அல்லமல் ஆதம் அஸ்மாவுல் குல்லஹா, அல்லாஹ் மனிதனை படைச்சி மனிதனுக்கு எல்லா வகையிலையும் கண்ணியத்தை கொடுத்து மனிதனுக்கு உலகத்துல இருக்கிற பொருட்கள் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தான். அப்படி கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை வந்து அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். இப்படி கண்ணியப்படுத்தப்பட்ட மனிதன் முதல் வசனமே அல்லாஹ் ரிவீல்ட், அல்லாவால அருளப்பட்ட முதல் வசனமே, ஹிரா குகையில வச்சு அருளப்பட்ட முதல் வசனமே இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைச்ச இறைவன் பேரால நீங்க ஓதுங்க, வாசிங்க, படிங்க, கற்றுக்கொடுங்க. இக்ரா என்றது வந்து வாசிப்பீராக மட்டும் இல்லை, வாசிக்கிறதோட சேர்த்து வாசிப்பின் மூலமாக எழுச்சி பெற சமூகங்களாக மாறணும். வாசிப்பின் மூலமாக உணர்ச்சி பெற உள்ளங்களாக நாங்க மாறணும். வாசிப்போட மட்டும் நிறுத்தாம உள்ளங்களை உயிர்ப்பிக்கிற விடயங்களை நாங்க ஈடுபடணும். குர்ஆனை நிறைய ஓதணும். அதே நேரம் ஹதீஸ்களை நாங்க படிக்கணும். அதே நேரம் சீராக்களை நாங்க விளங்குறதுக்கு முற்படணும். சஹாபாக்களை வரலாறுகளை நாங்க படிக்கணும். சஹாபிய பெண்மணிகளை நாங்க படிக்கணும். அதே நேரம் ஃபிரௌன்ட மனைவி ஆசியா அவங்கள பத்தின சம்பவங்களை நாங்க படிக்கணும். அதன் மூலமாக எங்களோட பெண் பிள்ளைகளுக்கு நாங்க உயிரோட்டமான ஈமான நாங்க கொடுக்கணும். அதே நேரமான ஸ்திரமான அந்த சப்பித் கல்வி அலா தீனிக், மார்க்கத்துல வந்து நிலை பெற தன்மையை வந்து நாங்க உறுதி பெற செய்யணுமாக இருந்தேன்னு சொன்னால் எங்களுக்கு கல்வி அறிவு அவசியம். கல்வி அறிவு மூலமாக கிடைக்கப்பெற அனுபவம் அவசியம். அனுபவத்தின் மூலமாக கிடைக்கப்பெற சுவனம் அவசியம். சுவனத்தின் மூலமாக இறுதி இலக்கான அந்த சுவனம், நிரந்தரமான அந்த சுவனம் நாங்க ஆசை வைக்கணும். ஆசை வச்சு நாங்க அதுக்கு போறதுக்குரிய வழிவகைகளை செய்யணும். இப்ப எங்கட மூச்சு நிக்கும்னு தெரியாது. மூச்சு நிக்கிறதுக்கு முதல் எங்கட மூச்சாக சுவனம் உச்சரிக்கப்படணும். உலகத்துல நாங்க உதாரணமாக நாங்க செய்யற அமல்கள், சிறிய அமல்கள் பெரிய அமல்கள் செய்யணும் என்றால் வற்புறுத்தல்ல, சின்ன அமல்களாக இருந்திருந்தாலும் அது தொடர்ந்தேர்ச்சியாக நாங்க செய்யணும். அதுதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல். அதே நேரம் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான அமலாகவும் அது இருக்குது. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் நாங்க சின்ன சின்ன அமல்களால எங்களோட நாவுகளை, திக்ருகளால எங்களோட நாவுகளை நாங்க அலங்கரிக்கணும். அதே நேரம் எங்களோட உள்ளங்களுக்கு சிறந்த கல்வியை ஊட்டி எங்களோட உள்ளங்களை வந்து உயிர்ப்பிக்கணும். அதே நேரம் எங்களோட குர்ஆனுடைய வசனங்கள் எங்களோட உள்ளங்கள்ல தாக்கம் செலுத்தணும். இன்றைய காலகட்டங்கள்ல பள்ளிகள்ல ஸ்பீக்கர்ல குர்ஆனுடைய வசனங்கள் காதுகள்ல கேட்கிற நேரம் அந்த மனசுகள்ல வர அந்த உயிர்ப்பான தன்மை வந்து இன்னும் அதிகரிக்கணும். தமிழ் மொழிபெயர்ப்பு நாங்க தேடி படிக்கணும். அதே நேரம் எங்களுக்கு
அதுல தஃப்சீர் விளக்கங்களை படிக்கணும். குர்ஆன் இறங்கப்பெற்ற சூழல் நாங்க படிக்கணும். அதுல பின்னணியை நாங்க படிக்கணும். அதுல வசனங்கள்ல உயிர்ப்பான தன்மைகளை படிக்கணும். ரசூல்லா ஓதுற நேரம் சஹாபாக்கள் பின்னுக்கு நின்று தொழுகிற நேரம் அவங்களுக்கு கண்ணீர்ல என்னது அவங்களோட உள்ளங்கள் வந்து உயிர் பெற்று கண்ணீர்களால என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க நிக்கிற இடம் அப்படியோ கண்ணீரால வரிஞ்சோடும். இன்றைக்கு எங்களோட குர்ஆனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை நாங்க யோசிச்சு பார்க்கணும். எங்களோட குர்ஆனுடைய அந்த பாரதூரம் எந்த அளவு எங்களோட மனசுல ஊண்டி போய் இருக்கின்றதை நாங்க ஒரு தரம் மீள் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். இது இல்லாம எங்களோட மதீனா வாழ்க்கையூடாக ரசூல்ல எங்களுக்கு கற்றுத்தந்த அந்த சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய பாரதூரமான மாற்றங்களை கொண்டு வந்துச்சு. மாற்றம் எடுக்கிறதுக்கு காலம் எடுக்கும், இருந்தாலும் மாற்றத்தை நாங்க காலத்தோடு சேர்த்து மாற வைக்கிறது மூலமாக இன்ஷா அல்லாஹ் சிறந்தொரு சிறப்பானதொரு எதிர்காலத்தை நாங்க கட்டி எழுப்பக்கூடிய மாதிரி இருக்கும் இன்ஷா அல்லாஹ். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அருள் பாலிக்கணும். இந்த ரமலான்ல கட்டாயம் நானும் நீங்களும், நான் என்ற நானும் நீங்க என்ற நீங்களும் தனிநபர் அல்லாஹ்க்கு மத்தியில அல்லாஹ்க்கு முன்னிலையில சரணடைஞ்சு சுஜூது செஞ்சு, யா அல்லாஹ் என்னுடைய குற்றம் குறைகளை எங்களோட பாவங்களை முன்பின் செஞ்ச பாவங்கள், அதே நேரம் நான் செஞ்ச தவறுகள், மறைஞ்சு தெரியாம செஞ்ச தவறுகள், தெரிஞ்சு செஞ்ச தவறுகள் எல்லாத்தையும் நான் அல்லாஹ்க்கு முன்னுக்கு ஒப்படைச்சு இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல இந்த நிமிஷம் நான் மாறணும். என்னுடைய திலாவத் இன்றைக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ ஜுஸ் ஓதிக்கிறாங்க, முழு குர்ஆன் முடிச்சுக்கிறாங்க, 30 ஜுஸ் குர்ஆனை முடிச்சாக்கள் இருப்பாங்க. ஆனா நாங்க இன்றைக்கு எத்தனை குர்ஆன் ஓதி முடிச்சிருக்கோம், எத்தனை பேஜஸ்ல நிக்கிறோம், எத்தனை ஜுஸ் ஓதி முடிச்சிருக்கிறோம், எத்தனை குர்ஆனுக்கு தஃப்சீர், எத்தனை சூறாக்கான தஃப்சீர் பார்த்திருக்கிறோம், எத்தனை சூறா எங்களோட மனசுல பதிஞ்சிருக்குது, நான் எத்தனை சூறா ஹிஃபல் பண்ணிருக்கேன், எத்தனை சூறா என் மனசுல மனனம் செஞ்சிருக்கேன், என் பிள்ளைக்கு நான் இந்த குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிச்சு நான் ஓதுறது சரிதானான்னு சொல்லி அடிக்கடி குர்ஆனை வந்து மீள் பரிசோதனை செய்ய. இந்த குர்ஆனிய மாதம் நிறைய குர்ஆனிய வசனங்களால எங்களோட இந்த இல்லங்களை உயிர்ப்பிக்கணும். அதே நேரம் இல்லங்களும் உயிர்ப்பிக்கணும், உள்ளங்களும் உயிர்ப்பிக்கணும். அதே நேரம் எங்களோட இஃப்தாருடைய நேரத்துல வந்து குர்ஆனுடைய வசனங்கள் எங்களோட இல்லங்கள்ல ஊடுகள்ல வந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும். சஹருடைய நேரத்துல குர்ஆனுடைய வசனங்கள் வீடுகள்ல ஒழிச்சிட்டு இருக்கணும். எங்களோட ஃபோன் நாங்க அடிக்கடி பயன்படுத்தப்படுற ஃபோன்ல யூஸ் பண்ணப்படுற இந்த ஃபோன்ல நிறைய குர்ஆனுடைய வசனங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்தப்படணும். இன்றைக்கு தட்டூர் அல் யௌமு நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதியஹும் வ தஷ்ஹது அர்ஜுலஹும். நாளை மறுமையில் எங்களோட தோள்கள் பேசும், நாளை மறுமையில் எங்களோட கண்கள் பேசும், நாளை மறுமையில் எங்களோட உடல் உறுப்புகள் பேசும். உலகத்துல நாங்க என்னென்னலாம் செஞ்சோம், என்னென்னலாம் பார்த்தோம், என்னென்னலாம் கேட்டோம், என்னென்னலாம் உணர்ந்தோம், என்னென்னலாம் எடிக்ட் ஆகினோம்னு சொல்லி எல்லாத்தையும் பத்தி நாளை மறுமையில விசாரிக்கப்படும். அந்த நாளை மறுமையில விசாரிக்கப்படுறதுக்கு முன்னுக்கு நாங்க ஒரு தரம் நாங்க எந்த நிலையில இருக்கோம்ன்றதை கொஞ்சம் விசாரிச்சு பார்த்து ரசூல்லா சென்ற முன்மாதிரியான விஷயங்களை எங்களோட வாழ்க்கையில கடைபிடிச்சு இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் அதுக்குரிய வழிகாட்டியாக பின்பற்றி ரசூல்லாட சுன்னாவை பின்பற்றக்கூடிய சிறந்த சாலிகான அல்லாஹ்க்கு மிகவும் பிடிச்ச அடியார்களாக நாங்க இந்த உலகத்துல வாழணும். முகசுதியற்ற மனிதர்களாக வாழணும். அல்லாஹ் எங்களை பார்த்துட்டு இருக்கான். ஒவ்வொருவரையும் எங்களை கண்காணி செய்கிற எங்க அமல்கள் வந்து அல்லாஹ் இடத்துல பதியப்பட்டு இருக்குது. நன்மையான அமல்களும் தீமையான அமல்களும் சரிவர ஒரே நேரத்துல பதியப்பட்டிருக்கிறது. முகசுதியான அமல்களை விட்டும் அல்லாஹ் எங்களை தூரமாக்கி வைக்கணும். அதே நேரம் எங்களோட அமல்கள் வந்து அல்லாவை திருப்திப்படுத்துறதுக்காக மட்டுமே இருக்கணும். யார் பார்க்கலண்டாலும் அல்லாஹ் பார்த்திருக்கான என்ற உணர்வு எங்களோட மேலோங்கி இருக்கணும். ஒரு பாவம் செய்யற நேரம் அந்த பாவம் அல்லாஹ்க்கு பிடிக்கல, அல்லாஹ் அதை தடை செஞ்சிருக்கான்ன்ற அந்த உணர்வு எங்களை மேலோங்கணும். அதே நேரம் எல்லாரும் செய்யறாங்க தானே நானும் செய்யறேன் என்ற அந்த உணர்வு எங்கள வரப்படாது. இன்ஷா அல்லாஹ் இப்படியான உணர்வுகள் இருந்து நாங்க விலகி இருந்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் வழிகாட்டின ரசூல் எங்களுக்கு வாழ்க்கை முறையாக எத்தி வச்ச ரசூலும் மனிதர் தான், நிறைய கஷ்டப்பட்டாரு. அந்த சம்பவத்தினூடாக நாங்க இன்றைக்கு படிப்பினை பெற சமூகங்களாக மாறி இருக்கோம். படிப்பினை பெறது மட்டும் இல்லாம நாங்க அதை எங்களோட வாழ்க்கையில ஒரு அங்கமாக எடுத்து நாங்க நடைமுறையில கொண்டு வரோம்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் நானும் துவா செஞ்சு நீங்களும் துவா செஞ்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் மாற்றத்தை எதிர்பார்க்கிற இந்த மாற்றத்துக்கான ரமலான்ல நாங்களும் மாறுவோம், எங்களோட குடும்பமும் மாறுவோம், சமூகம் மாறும் இன்ஷா அல்லாஹ். சமூக மாற்றத்தை நாங்க எதிர்பார்க்கலண்டாலும் எங்களோட குடும்ப மாற்றத்தை நாங்க எதிர்பார்ப்போம். அன்ஃபுஸகும் அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் குர்ஆன் வசனம். அப்ப நாங்க இதை பாதுகாத்து கொள்ளணும்னு சொன்னா நாங்க அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடணும். எங்களுக்கு நெருப்புட ஒரு துளி பட்டா கூட எங்களால சாகிச்சு கொள்ள இயலாது. கஷ்டப்படுறோம், அதோட வேதனையால துடிக்கும். அதே நேரம் நாளை மறுமையில அல்லாட நெருப்பு வந்து மிகவும் பாரதூரமானது. நரகத்தை
நரகத்தை பத்தி பேசல. நரகத்தை பத்தி பேச போனாலே கண்களால கண்ணீர் வடிகிற அளவுக்கு நாங்க அதிலிருந்து தூரமாக இருக்கணும். பயங்கரமான அந்த நரகம் நடுநடுங்க வைக்கிற அந்த நரகத்திலிருந்து நாங்க நவுதுபில்லா அல்லாஹ் எங்களை காப்பாத்தணும். இன்ஷா அல்லாஹ் நரகத்திலிருந்து எத்தனையோ அடியார்கள் அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்துல விடுவிக்கிறான். அந்த விடுவிக்கக்கூடிய அடியார்கள்ல நாங்களும் அந்த பேர் பட்டியல்ல வரணும் இன்ஷா அல்லாஹ். எங்கட பேரும் எங்கட சாலிகான பேரும் எங்கட குடும்பத்துல இருக்கிற எங்கட வாப்பா உம்மா கபராளிகளாக இருந்தேன்னு சொன்னால் அவங்களுக்காக நாங்க பிரார்த்தனை செய்யணும் இன்ஷா அல்லாஹ். ஏண்டால் நாங்க இன்றைக்கு அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யற நேரம் நாளை மறுமையில அல்லாஹ் எங்களுக்காக தரஜாக்களை உயர்த்துவான். அதே நேரம் நாங்க உயிரோட இல்லாத நேரம் அவங்க யாரோ ஒருத்தர் மூலமாக எங்களுக்கு துவாக்கள் வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ். நல்ல அமல்களை விட்டுட்டு போவோம், நல்ல அமல்களை செய்வோம், நல்ல அமல்கள்ல ஆசை வைப்போம் இன்ஷா அல்லாஹ். பொய், பித்தலாட்டம், களவு, வட்டி, ஹராமான எண்ணங்கள், தீய எண்ணங்கள், தீய பார்வைகள், தீய ஊசலாட்டங்கள், ஷைத்தானிய எண்ணங்கள்ல இருந்தும் நாங்க தூரமாக இன்ஷா அல்லாஹ். நாங்க எங்களோட அமல்களை அல்லாவுக்காக நாங்க அமைச்சு கொள்ளணும் என்று சொல்லி நான் துவா செஞ்சு கொள்றேன். ஆஹிரு தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுல ஏதும் கேள்விகள் இருந்திருந்தால் இன்ஷா அல்லாஹ் கேட்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். எங்களுக்கான குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி பிரயோசனமான தலைப்பில் உரையாடிச் சென்ற முஅல்லிமா அவர்களுக்கு ஜிஸாக்குமுல்லாஹு ஹைரன் வ ஹைரன் ஜிஸாக். மற்றும் நேரங்களில் சிறிது பிரச்சனையாகியும் இறுதி வரை சிரமம் பாராதே நேரம் பாராதே கவனித்துக் கொண்டிருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் ஜிஸாக்குமுல்லாஹு ஹைரன் வ ஹைரன் ஜிஸாக். மற்றும் இந்த ரமலானை வெறுமனே கழிக்காமல் பிரயோசனமான ஒரு ரமலானாகவும் மற்றும் இபாதத்துடைய ஒரு நேரமாகவும் இதை கழிப்பதற்கு எமக்கு அமைத்து தந்த ஈழனசப் ஆன்லைன் நிறுவனத்திற்கும் ஜிஸாக்குமுல்லாஹு ஹைரன் வ ஹைரன் ஜிஸாக். இத்தோடு இந்நிகழ்வை முடித்துக் கொள்கின்றேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.